வியூவர்ஸ் வெல்கம். ஸோ இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, சார் டிஎன்இஏ கவுன்சிலிங், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்ல வந்து என்ஐஓஎஸ் வந்து எலிஜிபிளா, உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த வருஷம் என்ஐஓஎஸ் உடைய ரிசல்ட்ஸ் எப்போ சார் வரும்னு கேட்குறாங்க. என்ஐஓஎஸ் உடைய ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் 10 2024 தான் வரும். எவாலுவேஷன் டிபார்ட்மெண்ட் என்ஐஓஎஸ் நோய்டால கேட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ டிஎன்இஏ அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே 6 ஓப்பன் ஆச்சு. ஜூன் 6 2024 வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் டிஎன்இஏல வந்து நீங்கள் போன வருஷமே என்ஐவிஎஸ்ல 12th முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ இதுக்கு கீழே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கும். அதில் நீங்கள் டொனேஷன் வச்சோ இல்லை ஹாஸ்டல் ஃபீஸ் அகாமடேஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் அந்த காலேஜில் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த அட்மிஷன் கன்சல்டனே உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க பதற்றப்பட வேணாம். என்ன கொஞ்சம் ஃபீஸ் வந்து மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து என்ஐவிஎஸ் வச்சு ஜாயின் பண்ணாலும் சரி, ஐ மீன் தமிழ்நாடு போர்டு ஜாயின் பண்ணினாலும் சரி, உங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா லோன் கொடுப்பாங்க. ரெண்டாவது நீங்க கேட்கிற டிகிரியும் கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் என்ஐஓஎஸ் வச்சு கண்டிப்பா டிஎன்இஏ அப்ளை பண்ணலாமா பண்ணலாமா 100 வாட்டி கேட்குறாங்க. ஸோ நான் எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆதாரத்தோடி தான் நான் கொடுப்பேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர்ல போயிட்டு ஓகே இந்தியன்ல இருக்கிற எல்லா போர்ட்ஸ் கூட சென்ட்ரல் ரெகுலர் ஸ்கூல்ஸ் பிளஸ் ஸ்டேட் ரெகுலர் ஸ்கூல்ஸை விட ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல்ஸை விட என்ஐஒய்ஸ் அதோடைய லிஸ்ட் அதுல இருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஓகே இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர்ல ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ ஆன்லைன்.org. இங்க தான் நம்ம வந்து நமக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். பிடெக் பிஇ ப்ரோக்ராம் பிஆர் ப்ரோக்ராமுக்கு. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி வச்சுட்டேன். இதுல பாருங்க இந்த போர்ட்ஸ் மட்டும் தான் அக்ரெடிட்டட். ஓகே. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 28ல போட்டிருக்காங்க பாருங்க. இதுல என்ன இருக்கு பாருங்க, ஹைலைட் பண்ணி காட்டுற பாருங்க. என்ஐஓஎஸ் கேட்டிருக்கானா? ஓகே. அதர் போர்ட்ஸ், ஒருவேளை நீங்க பிஓஎஸ்எஸ் எங்கள்கிட்ட படிக்கிறீங்க, அதுல படிக்கிறீங்க அப்படின்னா அதர்ஸ்ல போட்டு நீங்க அப்ளை பண்ணணும். ஆனா அந்த அதர் போர்டு வந்து எல்லா போர்டு அக்செப்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து சிஓபிஎஸ்சி கவுன்சில் ஆஃப் ஸ்கூல் போர்டு எஜுகேஷன், ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குதோ அதுக்கு கீழே உள்ள லிஸ்ட்ல இருக்கிற போர்டு மட்டும் தான் எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஸோ என்ஐஓஎஸ்ல படிச்சாலும் சரி, நீங்க போஸ்ல படிச்சாலும் சரி, சிஓபிஎஸ்சி அப்ரூவல் லிஸ்ட்ல படிச்ச எல்லா காலேஜஸ்லயும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு கீழே நீங்க வந்து காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இது சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் வேணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், செல்ஃப் எய்டட் காலேஜஸ் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட எல்லா காலேஜஸோடைய ஐ மீன் ஹாஸ்டல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு, ஐ மீன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் எவ்வளோ இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட டோட்டல் காலேஜஸோடைய லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க எங்கள்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலும் இது சம்பந்தமா நிறைய உங்களுக்கு தகவல் வேணும். இந்த டிஎன்ஏஇ அட்மிஷன்ஸ் வந்து என்ஐஓஎஸ்ல வந்து அட்மிஷன் பண்ணும்போது ஏதாவது ஈக்குவலன்ஸ் ஏதாவது கேட்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. இது ஸ்டேட் போர்டில் படிச்ச 12th சமமான கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலண்ட் வாங்கணும். ஈக்குவலண்ட் வாங்கணும்னா ஜெனினஸ் வாங்கணும். ஜெனினஸ் வாங்குறதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் மறக்காம பாருங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் நாங்களே வாங்கி தரோம். இப்போ ஒரு ஓரளவு பர்டிகுலர் அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவோம். பெரிய அளவு சார்ஜஸ் பண்ண மாட்டோம், ஒரு மினிமம் அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவோம். ஏன்னா மாவட்ட கல்வி நிலையத்தில் ஈக்குவலன்ஸ் வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால வி வில் சார்ஜ் சம் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ நான் இதுல இருந்து வெளியே வரேன், ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வெளியே வரேன். நன்றி, வணக்கம். ஓகேங்களா? தேங்க்யூ.